ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. கூடவே இந்த ஹைப் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ லியை தான் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பார்ட்டி போன இடத்துல அவரோட ட்ரிங்க்ஸ்லேயே யாரும் மெடிசன் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் அங்கே ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டாக்டர் அனுப்பு, எனக்கு இங்கே ஒரு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அதே டைமில் நம்ம ஹீரோயின் அவரோட வீட்டில் இப்போ மெய்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒரு மெய்டுக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எதனா பிரச்சனையா மாஸ்டர், நான் வேணா இந்த மருந்து கொடுக்குவான்ற மாதிரி கிட்ட போவா. ஹீரோ இப்படி ஷவரில் நினைறாரு அப்படின்னு பார்த்த உடனே அதை ஆஃப் பண்ணலான்னு போனவ கால் தடிக்கி ஹீரோ மேலே விழுந்துருவா. நம்ம ஹீரோக்கா அந்த மெடிசன் வேற வேலையை காட்டிகிட்டு இருக்குமா. அப்போ ஹீரோ உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை டாக்டரும் வர வேணாம், நீயும் வர வேணாம், இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கா இவர் என்ன சொல்ல வர்றாரு ஒன்றும் புரியலன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்க, ஹீரோ ஒன்றே நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்ற மாதிரி. அப்போ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ வரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருப்பா. அதாவது இன்னைக்குன்னா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் வந்திருப்பா. வேற ஒரு மேடுக்கு பதிலாக மெயின் ஹவுஸ்லேருந்து பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க ஹீரோக்கு. அவங்க நம்ம ஹீரோயினை இந்த வீட்டுக்கு இன்னைக்கு நீ மேடாக போய் என் பேர் அங்கே தான் இருக்கான்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே நூடுல்ஸ் பாக்ஸ்லாம் இருக்கும், எக்ஸ்பைரி ஆயிருக்கும், அதில் எடுத்து வச்சுட்டு இருப்பா. அவளுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில் போடுறதுக்கு பதிலாக. அந்த டைமில் தான் ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஹீரோயின் முன்னாடி நிற்கிறது கூட பார்க்காம அப்படியே மேலே போய் தொப்புன்னு விழுந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு தான் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பார்ல, அதனால அவருக்கு ஒன்றுமே முடியாது. நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி அதுக்கப்புறம் நீ யாருன்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் சொல்லுவா, இல்லை இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த மெய்டுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால பாட்டி இன்னைக்கு ஒரு நாள் என்னை மாற்றி அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு ஓகேவா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்பாளா. அப்போ ஹீரோ ஒன்னே அதெல்லாம் பரவாயில்ல நீ தள்ளி போன்ற மாதிரி ஹீரோ ஒன்னே ஓரமாக உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமில் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிக்கிட்டு வாஷ்ரூமில் அப்படி உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம இன்னும் ஒரு குடம் முடியலன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பா. இங்கே ஹீரோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு வேண்டிய உதவி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, அப்போ ஹீரோனுக்கு என்ன மைண்டில் ஓடுது, அவளோட கஷ்டம் ஓட ஆரம்பிக்குது. அப்போ என்ன யோசிக்கிறான்னா, ஹீரோனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அது மட்டும் இல்லை, ஹீரோனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க, அவங்க அப்பா விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அவள் ஆண்டி வீட்டில் தான் இருப்பாள். அவங்க ஆண்டியா ரொம்ப காசுன்னு கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ தம்பியை பார்த்துக்கணுன்னா கூட அவளுக்கு காசு தேவை. ஆண்டி இவ்வளோ காசு கேட்குறாங்களே, ஹீரோன் எங்கே போவா, வேறு வழியே இல்லை. இப்போ ஹீரோன் நினைக்கிறா, சரி இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, சரி நம்ம மாஸ்டர் தானே, அவரை முடியாமல் இருக்காரு, அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி அன்றைக்கி நைட்டு ஹீரோ கூட ஒன்று ஸ்டே பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோன் எந்திரிக்கிறா. எந்திரிச்ச ஒன்று இல்லை வேண்டாம் இவர்கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளோட யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு பாட்டியோட மெயின் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அந்த ஹீரோ கிட்ட சொல்லாமல். கொஞ்ச நேரத்தில் ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வருவான். அவன் ஐயோ பாஸ் என்ன பாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்தே கேட்க, நம்ம ஹீரோ ஏஞ்சி பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது, என்ன அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாளா, நான் தான் அவளுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருப்பாரு. உடனே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவரோட ஆஃபீஸில் இருக்க மீட்டிங்லாம் விட்டுட்டு பாட்டி எப்பயுமே அவ்வளோ பார்க்க போக மாட்டார், ஒர்க்குன்னு சுற்றுவார். ஏன்னா அவருக்கு அம்மா மேலே கொஞ்சம் கோவம் இருக்கும். அம்மா ரொம்ப கவனிக்க மாட்டாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோவுக்கு அப்பா கிடையாது. இப்போ பாட்டி வீட்டுக்கு போய் ஆகணுன்ற மாதிரி போகிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த மேடை பார்க்கணுன்றது தான் இப்போ நம்ம ஹீரோக்கு மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஹீரோ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பா போல இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினும் இறங்குறா. இங்கே பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நூடுல்ஸ் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து எடுத்துருப்பாளே, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருக்கா. வீட்டில் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண போகலான்ட்டு. அதாவது கெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வச்சுட்டு தான் பாட்டிக்கிட்ட ஒர்க் பண்ண வருவா. அப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டியோட பேத்தி வராங்க. அதாவது நம்ம ஹீரோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு. இந்த பொண்ணு பேர் ஷியா. ஷியா பாட்டிக்கிட்ட பேச, பாட்டியும் நம்ம ஹீரோயினை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை தான் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ஒர்க் பண்ணுவா, பாட்டியை நல்லா கேர் பண்ணிப்பா. அப்போ ஷியா ஒன்னே பின்ன நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆளாச்சு பாட்டி அப்படின்ற மாதிரி, என் ஃப்ரெண்டு மாதிரி அவள் அப்படின்லாம் சொல்ல. அப்போ ஹீரோயின் ஒன்னே என்னதான் இருந்தாலும் நான் மெய்டு, நீங்கள் என்ன அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. அப்போ இன்னொரு பாப்கட் ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த ஹேர் ஸ்டைல் வச்சு அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ. பாட்டிக்கு இவளும் பேத்தி தான், ஆனால் கொஞ்சம் ரூடாகவே பேசிகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனை பார்த்து நீ மேடு தான் கரெக்ட் தான் அப்படின்னு மாதிரிலாம் கொஞ்சம் ஹார்ஷாக பேச, கரெக்டாக ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுவார். இந்த பாப் கட் பண்ணியிருப்பால அந்த பொண்ணை பார்த்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, இப்படி தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திட்டி விட, அப்போ இந்த தங்கச்சிக்காரியோ என்ன பண்ணுறான்னா அவள் அங்கேருந்து போயிடுறா. சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, நான் அம்மாக்கிட்டே போகிறேன்ற மாதிரி அவள் கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாட்டி பக்கத்தில் போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ
ஹீரோ முன்னாடி போவார். நம்ம ஹீரோன்னு பயப்படுறா. ஐயோ இவர் வரை இங்கே வந்திருக்காரே, மாஸ்டர் இன்னைக்கு என்ன நம்மளை சொல்ல போகிறாரு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்க. அப்போ பாட்டி ஒன்னே, என்னடா அதிசயமாக என்னை பார்க்கலாம் வந்திருக்க, நீ என்னை பார்க்க வரவே மாட்டியே, இப்போ என்ன புதுசாக வந்துட்டியே அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை பாட்டி உங்களை பார்க்கணும் போல தான் இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கு ஒரு மெய்டு அரேஞ்ச் பண்ணிங்களா, ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணா, அது மட்டும் இல்லாமல் அவளே இனிமேல் ஒர்க்குக்கு வச்சுக்கலாம் உங்ககிட்ட கேட்க தான் வந்தேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை மாஸ்டர் என்னால் வர முடியாது, அங்கே ஆல்ரெடி வேற ஒரு மெய்டு ஒர்க் பண்ண இருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக தான் நான் வந்தேன், இல்லைனா தப்பாக போயிடும், நான் வரல அப்படின்னு சொல்லும்போது பாட்டி உடனே, இருமா கியூ ஏமா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பேரை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்து இப்படி புகழ்ந்து பேச மாட்டாராம்மா, அதனால பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோ சிரிச்சுட்டு வெளியே கிளம்பிடுவார். நம்ம ஹீரோன்னு ரூமுக்கு போகலான்னு போகும்போது ஹீரோ முன்னாடி வந்து நிற்க. அப்போ நம்ம ஹீரோவும், ஆமாம் நீ ஏன் என்னை பார்த்து இப்படி பயப்படுற, நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனா, இல்லை நான் எதுவும் உங்களை பார்த்து பயப்படலாம் கிடையாது, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கேட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ அந்த டைமில் ஒன்று நினச்சி பார்க்குறாரு. என்னென்னா அதுக்குள்ளே நம்ம ஹீரோனை பற்றி விசாரிக்கலாம் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோனுக்கு வந்து அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அவளுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, ஆன்ட்டி வந்து மோசம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு தான், சரி உனக்கு எதுனா நான் பண்ணணும், கண்டிப்பாக உதவி பண்ணணும்னு எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும், நான் என் மாஸ்டருக்கே ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சேன் அப்படின்றது சொன்னாலும் அங்கே ஹீரோ ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கவும் அவள் கையில் வந்து 5 விரலை வச்சு காட்ட வரா. நம்ம ஹீரோவும், சரி நீ வந்து அது எனக்கு புரிஞ்சிருச்சு, நானே உனக்கு அனுப்பி விட்டுறேன், நீ ஒர்க்குக்கு வர பாரு என் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோன் 500 யுவான் இருந்தால் போதும் தான் கேட்டிருப்பா. ஆனால் ஹீரோ ஒரு அமௌண்ட் அனுப்பியிருப்பாரு, அது இன்னும் ஹீரோன் பார்த்துருக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவள் ரூமுக்கு போனவ அவள் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுவா, அதாவது ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு காட்டுற மாதிரி, அதுவும் ஃபேஸ்லாம் முழுசாகவும் காட்ட மாட்டா, அதை பண்ணலான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அந்த எக்ஸ்பெரியான நூடுல்ஸை தான் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்போ பின்னாடி இருந்து ஒரு மெய்டு வந்துட்டு, அதாவது ஹீரோனுக்கு பதிலாக முன்னாடி இருந்திருப்பால, நம்ம ஹீரோன் அன்றைக்கி மாறி போயிருப்பால, அவள் வந்து கத்துறா, என்ன எனக்கு பதிலாக அந்த வீட்டுக்கு நீ போகலான்னு முடிவு பண்ணிட்டியா மொத்தமாக அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினா, நான் எதுவும் பண்ணலை, பாட்டி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்க. அப்போ உடனே ஹீரோனை மாட்டி வேணுன்றதுக்காக, இது மாஸ்டரோட வீட்டில் தானே இருந்துச்சு, அப்போ இதை திருடிட்டு வந்திருக்கா, இதை உடனே போயிட்டு நான் கிராண்ட்மா கிட்ட சொல்ல போகிறேன், மேடம் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த புதுசாக வந்தாலே இப்போ ஒரு பொண்ணு அவள் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து கத்திக்கிட்டு முன்னாடி போயிடுவா. நம்ம ஹீரோனு பின்னாடி ஓடிட்டு வரா, ஐயா அது எக்ஸ்பைரி ஆனது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. ஹீரோனை மாட்டி விட்டே ஆகணுன்ற மாதிரி அவள் முன்னாடி போயிட்டு பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் அங்கே மாஸ்டர் வீட்டுக்கு இவ்வளோ அனுப்பியிருக்கீங்க பாருங்கள், இவன் நூடுல்ஸ் திருடிட்டு வந்துட்டா யார்கிட்ட கேட்காம அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் அதெல்லாம் நம்பாமல் பாட்டி வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லு கியூ அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோன் கியூ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இல்லை எனக்கு ரூல்ஸ் தெரியாது, கேட்காம கொண்டு வரக்கூடாதுன்றதை நான் மறந்துட்டேன், ஆனால் அது எக்ஸ்பைரியான நூடுல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்ல, அப்போ உடனே இவ்வளோ நீங்கள் அதுக்கெலாம் வந்து கண்டுக்காதீங்க மேடம், நீங்கள் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும், மாஸ்டர் வீட்டுக்கு வேறு யாருன்னா அனுப்புங்கன்னு சொல்ல பாட்டி ஒன்னே, சரி நீயே போ, நான் கியூக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு இருக்காங்களே, இப்போ ஒருத்தங்க பேசியிருந்தாங்களே அவங்கள அனுப்பி விட்டுறாங்க பாட்டி மறுபடியும் ஹீரோ வீட்டுக்கே. ஆனால் நம்ம ஹீரோ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நான் மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சாரி சொல்கிறா. பாட்டி ஒன்று ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஸ்கேலு தான் இருக்கா. ஐயோ ஸ்கேல் எடுத்து நம்மளை பனிஷ் பண்ண போகிறாங்களோ நினச்சி அதை எடுக்க போனால் பாட்டி ஒன்று சிரிச்சுக்கிட்டே, கியூ என்னை பார்த்தா உனக்கு என்ன கொடூர காடி மாதிரி தெரியுதா, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா, நான் வந்து என்னோட மருந்து டப்பாவை தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஆகிறா. அதுக்கப்புறம் பாட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் இதுதானே விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒர்க்கை பார்க்க சொல்கிறாங்க. இப்போதைக்கு அங்கே வீட்டில் நம்ம ஹீரோவா ஏரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் உள்ளே வந்திருப்பா, சமைச்சு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ போய் பார்த்தா முன்னாடி இந்த மேடே வந்து நிற்க, அங்கே நீங்கள் ஏன் இன்னைக்கு வந்தீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது அந்த மேடும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவள் திருடிட்டு போயிட்டா வீட்டில் இருந்து நூடுல்ஸ் பாக்ஸை, அதனால பாட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால தான் அவள் வரல அப்படின்ற மாதிரி இவளும் சொல்ல நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ பாட்டி அடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வேகமாக பாட்டியை பார்க்க போவார். பாட்டியும் என்னடா இந்த டைமில் என்ன பார்க்க வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ போயிட்டு, பாட்டி அது எக்ஸ்பைரியான நூடுல்ஸ் பாக்ஸ், அதுவும் நான் சொந்தமாக வாங்கல, என் ஃப்ரெண்டு வந்து அதை ரிவ்யூ சொல்ல அப்படின்ற மாதிரி சும்மா தான் கொடுத்தான், இதில் என்ன தப்பு இருக்குது, அது எக்ஸ்பைரி ஆனதுனால அவள் எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாட்டி ஒன்னே, இதுக்கு தான் இவளை பயந்து ஓடி வந்தியா, நீ ரொம்ப தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் ஏன்டா இதுக்கு போய் பனிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டியும் அவளோட ரூமுக்கு போயிட்டாடான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி பாட்டி உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்காரு. பாட்டிக்கும் நம்ம ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்குது.
நீ ஹீரோ வெளியே வந்தா நம்ம ஹீரோனும் அப்போ வெளியே வருவாளா? அப்போ ஹீரோ பாப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் அமைதியாக ஒரு மாதிரி நிற்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சரி அவர் ஏதோ ஃபீல் பண்ணுறாரு போல அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் சொல்கிறா, இதுவும் நடந்து போச்சு மாஸ்டர், அதை விட்டுருங்க, அதை மறந்து போயிடுங்க, அதை நானும் மறந்துடுறேன், இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என் மாஸ்டருக்கு அன்றைக்கி நான் ஹெல்ப் பண்ணேன், வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அங்கே போகும்போது, அதாவது அன்றைக்கி நடந்திருக்கும்ல இவங்க 2 பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்களே அதை பற்றி சொல்லிட்டு போகிறா. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன மறக்கணுமா, என்ன இது இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இவளுக்காக இங்கே ஓடோடி வந்தேன் பாரு, முதல்ல மீட்டிங்கே போய் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ அசிஸ்டன்ட் கால் பண்ணி நான் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் போகும்போது இல்லை அவர் என்னதான் இருந்தாலும் மாஸ்டர் ரொம்ப ரிச்சான ஆள், கண்டிப்பாக நான் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. என்ன ஆயிருக்கும்னா ஹீரோனோட அம்மா சாக போகிறதுக்கு முன்னாடி ஹீரோன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ரிச்சான ஒரு ஆள் தாம்மா உங்கள் அப்பாவும், ஆனால் உன் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நீயும் அப்படி ஏமாந்துடாதம்மா, அம்மா உன்னை வளர்க்க உன் தம்பியும் வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, நீ தான் உன் தம்பி இனிமேல் சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோன் அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம ஹீரோன் உறுதியாக கண்டிப்பாக என் மனசை இப்படி நான் தளர விடக்கூடாதுன்ற மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிருப்பா. இங்கே நம்ம ஹீரோவும் மீட்டிங்லாம் முடிக்கிறாரு நம்ம ஹீரோன் கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம். ஆனால் என்னதான் மீட்டிங் முடித்தாலும் மறுபடியும் ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது, நம்ம ஹீரோனை பார்க்கணுன்னே நினைக்கிறாரு. அங்கே ஹீரோயின் வேறு மறந்துடுங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பால, அதை நினச்சி பார்த்த ஹீரோ ஒன்றே மறுபடியும் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கீழே போய் நின்றுட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் கீழே தான் இருக்கேன், ஒழுங்காக நீ இப்போ என்னை பார்க்க வரியா இல்லை நான் மேலே வரவா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்று இவர் எங்கே வந்துட போகிறாரு சொல்லிட்டு அவளே கீழே போவா. அங்கே வேறு பனி கொட்டிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் என்ன மாஸ்டர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ என்னத்தை என்னை பார்த்து மறக்க சொன்ன, நீ மறுபடியும் சொல்லி பார்ப்போம், நான் மறக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பிடிப்பாரு. ஹீரோயின் பயப்படுறா இங்கே யாருன்னா பார்த்துட போகிறாங்க சொல்லிட்டு. ஹீரோ ஒன்னே என் பிளேஸுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பார்ல அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறீங்க மாஸ்டர் விலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, அன்றைக்கும் அப்படி தானே ஆச்சு, ஏன் இந்த டைம் இது ஒர்க் ஆகலை, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்கிறா, மாஸ்டர் அன்றைக்கி உங்களுக்கு மருந்து கலந்து கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்பட்டது, அதனால் இந்த டைமில் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ ஹீரோ ஒன்னே சரி இருக்கட்டும், நீ எதுக்கு அந்த எக்ஸ்பைரியான நூடுல்ஸ் பாக்ஸை போய் எடுத்துகிட்டு போனேன், நான் தான் உனக்கு அவ்வளோ அமௌண்ட் அனுப்புனேன்டா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மனசுல நினைக்கிறா, 500 யுவான்னு வச்சு நான் என்ன பண்ணுறது, இவர் என்ன இப்படி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ கிட்ட வெளிப்படி எதுவுமே சொல்லலை. ஆனால் ஹீரோ அனுப்பின காசையும் அவன் இன்னும் பார்க்கல. அதுக்கப்புறம் ஹீரோவும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி சோஃபாவில் உட்காரு, நீ ஓடி போயிட்ட திரும்ப நான் உன்னை அங்கே பார்க்க வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனை வெயிட் பண்ண வச்சுட்டு போவார். என்ன குளிச்சுட்டு வர போயிருப்பார். அவர் குளிச்சுட்டு வந்தவர் வேற ஒரு ரூமுக்கு போகிறதுக்காக இந்த பக்கம் போவாரா, நம்ம ஹீரோயின் சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பா. என்னென்ன ட்ரெஸ்ஸை மறந்துட்டு வந்திருப்பார் போல் துண்டோட போவார். அப்போ துண்டு வந்து கரெக்டாக கீழே விழுந்துடுது. நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. பார்த்துட்டு ஐயோ என்ன மாஸ்டர் இப்படி நிற்கிறீங்கன்ற மாதிரி அவள் கத்திக்கிட்டே கண்ணை மூட ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு கியூ எல்லாம் சரியாயிடுச்சு எந்திரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்போ கூட நம்ம அம்மா கண்ணை மூடிக்கிட்டே செக் பண்ணுவா அவரை தொட்டு. ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கண்ணு திறந்து இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவார். என்னென்னா ஹீரோனுக்கு வீக் ஆஃப் விட்டுருப்பாங்களா, நம்ம ஹீரோன் வந்து ஆன்ட்டி வீட்டுக்கு போவா. அங்கே ஆன்ட்டியா உன் தம்பியை படிக்க வைக்கணும்னா காசெல்லாம் தேவையில்லாமல் அதிகமாக அப்படிலாம் சொல்ல, இங்கே ஆன்ட்டி வந்து சாப்பாடு போடுறாங்கள தம்பிக்கெலாம், அதனால் வந்து அதுக்கான அமௌண்ட் சேலரியெல்லாம் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிட்டு போகிறா, நான் தம்பிக்கு எதனா ட்ரெஸ் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷாப்பிங் போனால் ஆல்ரெடி சேலரியெல்லாம் கொடுத்துட்டேன், மாஸ்டர் கொடுத்த 500 யுவானை வச்சு நான் என்ன வாங்கி தரது என் தம்பிக்குன்னு நினச்சிட்டு அவள் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தா 5 மில்லியன், அங்கே 5 மில்லியன் ருபீஸ் இருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. என்னடா அது இவ்வளோ காசுன்ற மாதிரி வாயை பிளந்துட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ காசு அனுப்பி வச்சிருக்காரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க. அப்போ ஹீரோ கிட்டேருந்து கரெக்டாக கால் வரும். ஹீரோ கால் பண்ணி நீ எங்கே இருக்க, லீவா, வெளியே போயிட்டியா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வந்து சொல்லுவா நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், என்னோடய வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறா. ஹீரோ வந்து நான் பார்த்தே ஆகணும், தயவு செஞ்சு சொல்லு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கா இந்த அமௌண்ட்டை பற்றி பேசணுன்ற மாதிரி ஹீரோனுக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காருல்ல, அதனால் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, நான் மேலே வந்துடாதீங்க, வெளியவே வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன்ற மாதிரி ஹீரோன் சொல்லிவிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாள். அவளும் கார் வந்தோன்னே கிட்ட போனால் ஹீரோ பாட்டு கார் உள்ள நம்ம ஹீரோனை தூக்கி தள்ளிடுறாரு. உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோனை போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு
நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த ஒரு நாள்லேயே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க நம்ம ஹீரோன்னு சைலண்ட்டாக இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் விலகுனதுக்கு அப்புறம் ஹீரோனோட தலைவில் நம்ம ஹீரோ தடை விட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த செகண்ட் உனக்காக ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரேரான ஸ்டோனை அதை வச்சு ஒரு நெக்லஸ் செஞ்சுருப்பாங்க. அதை ஹீரோயின் கொடுக்க நம்ம ஹீரோனா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது கண்டிப்பாக என்னால் எடுத்துக்க முடியாது மாஸ்டர், ஆல்ரெடி நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் வேறு அனுப்பியிருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை இது உனக்கு தான், உனக்கு நல்லா இருக்கும், அவ்வளோ காஸ்ட்லிலாம் கிடையாது, நீ போட்டுக்கோ, இதை மறுக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிட்டு ஹீரோனுக்கு போட்டு விடுவாரா. நம்ம ஹீரோனால அதை மறுக்கவும் முடியல, என்னடா இது இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்னாச்சு ஏன் அமைதியாக இருக்கு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒன்று கேட்டுற ஹீரோனுக்கா என்ன சொல்லணுன்னே தெரியல, அப்படியே வாய் அடிச்சு போய் நிற்பா, இவர் என்ன இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஏன் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இல்லை நான் உங்களை அப்படி பண்ணணும்னு நினைக்கல, இல்லை என்னால் என்ன சொல்லணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அந்த டைம் தம்பிக்கிட்டேருந்து கால் வருமா, இல்லை மாஸ்டர் நான் போய் ஆகணும், என் தம்பி தேடுறான், இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரை விட்டு இறங்கி போயிடுவா. போயிட்டு ஹீரோ கொடுத்த நெக்லஸ் இருக்குல்ல, எனக்கு தான் அது ரொம்ப காஸ்ட்லியானது மாதிரி தான் தெரியுது, அதனால் சேஃபாக கழட்டி ஓரமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருவாங்க. நம்ம ஹீரோ வாய்ஸ் மெசேஜாக அமைச்சிருக்காரு, நான் உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க ஓகேவான்னு கேட்டல, நீ எந்த பதிலுமே சொல்லலை, நீ சொல்லு ஆன்சர் பண்ணு, இப்போ நீ ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் எஸ்ன்னு எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் அதுக்குமே இந்த ரிப்ளையும் பண்ண மாட்டா. கடைசியாக நம்ம ஹீரோவா ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி இந்த எமோஜிலாம் அனுப்பி விடுவார். அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கு, அதனால் சிரிச்சிட்டு இருக்கா, ரிப்ளை ஆனால் பண்ணியிருக்க மாட்டா. அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வர சொல்லியிருப்பார் போல், ஆனால் ஹீரோயின் வந்திருக்க மாட்டா. ஹீரோயின் சொல்லியிருப்பா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் வந்து அங்கே போய் ஆகணும், அதனால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பா. தம்பியோட ஸ்கூல் விஷயமா பேச போயிருப்பா, அது நம்ம ஹீரோக்கு தெரியல. அதனாலே கானில் இன்னும் எதுவும் ரிப்ளையும் மறுபடியும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் உடச்சிருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அந்த ஃப்ரெண்டு கூட போயிட்டு இதெல்லாம் புலம்பி சொல்லிட்டு இருக்க, அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கார இதெல்லாம் கேட்டுட்டு ஃபோன் எடுத்து நோண்டுவானா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற அந்த வீடியோவை பார்த்துருவான். அதை பார்த்தா இங்கே பாடுறா, நான் இது இன்னும் பப்ளிக்கில் பண்ணவே இல்லை, எதுவுமே பப்ளிசிட்டியே பண்ணல என் நூடுல்ஸ் பாக்ஸை, இந்த யூடியூபர் வந்து இதை சாப்பிட்டு லைவில் போட்டு வச்சுருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்காங்கன்ற மாதிரி காட்ட டக்குன்னு அவன் ஆமா உனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தன்ல, அப்போனா நீ சொல்கிறியே அந்த மேடு தானே அது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க என்னடா நடக்குது இங்கே, ஆனால் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உன்னோட லவ்வருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம இடமோ நீ அடங்குடா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். எங்கன்னா பாட்டியோட வீட்டுக்கு தான் போவார், ஏன்னா அங்கே தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனால் நம்ம ஹீரோயினுமே வந்து அங்கே வந்துட்டுருப்பா, நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கவங்களாம் ஏதோ கம்பெனி விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியும் நீ வந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினையே பார்க்குறாரு. ஹீரோனை பார்க்கறதுக்காக தான் இங்கே இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோனும் சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவே நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டு ஏதோ சிரித்து பேசுகிற மாதிரி பேச நம்ம ஹீரோனுக்குமே ஹீரோ பேசுறது பிடிக்குமா, அவளுமே ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணுவா. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ரூமுக்கு ஹீரோனை வர சொல்ல அங்கே உள்ளே போனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போவார். போனவர் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கும் போது அதுக்கப்புறம் உடனே ஹீரோனை அவராக சோஃபாவில் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உனக்கு சில திங்ஸ் தேவைப்படும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வேணான்னா நான் தூரத்தாக தூக்கி போடணும், அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு நிமிஷம் இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என் வீடியோ எதனா பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, ஏன்னா இந்த ரிங் லைட்டு அந்த ஃபோனோட ஸ்டாண்டு அதெல்லாம் இருக்குமா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா பார்த்தேன், அந்த எக்ஸ்பைரியான நூடுல்ஸ் கூட அதுக்கு தான் எடுத்துகிட்டு போனியா அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கேட்க ஹீரோயினும் இதை வச்சு ஃபன் பண்ணாதீங்க இருக்கட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறா, தூக்கி போடுறதை நீங்கள் என்கிட்ட கொடுத்துடலாம் ஓகே தான்ட்டு. அதுக்கப்புறம் உடனே ஹீரோவும் ஹீரோன்கிட்ட நெருங்க போக அப்போ ஹீரோயின் உடனே சொல்லிடுறா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, என் கூட ஒன்றா இருக்கிறதுக்கும் என் கூட நைட் ஸ்டே பண்ணுறதுக்கும் தான் நீங்கள் இப்படி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து மனசில் இருக்கிறது கொஞ்சம் ஓப்பனாக கேட்டுற. அப்போ ஹீரோவும் நீ என்னைக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்னோட பிஹேவியரை பார்த்தா அப்படி தான் தெரியுதா, உண்மையாக அது அப்படி கிடையாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் சொல்கிறாரு, ஆமாம் நான் உண்மையாக தான் கேட்டேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை பிடிச்சதுனால மட்டும்தான் கேட்டேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, நான் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறேன்ல, என்னை நீ நம்பு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட சேனலை பற்றி ஃபன்னியாக பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போகலான்னு பார்ப்பாரு. நம்ம ஹீரோனும் எங்கன்னு கேட்பாளா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு நிறைய காஸ்டியூம்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நீ வந்து காரில் ஒழுங்காக ஏறு, நான் உனக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போவார். அங்கே கடைக்கு போனால் அந்த டைமில் ஹீரோயின் பின்னாடி கை வைக்கலான்னு போவார். ஆனால் அவரே அவரை ஸ்டாப் பண்ணிக்கிறாரு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடி கை நீட்ட நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கிறதுக்கு கையை கொடுக்குறாரு. 2 பேரும்
பேரும் கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோட தங்கச்சி ஷியா இருப்பா. இவன் நல்ல பொண்ணு தான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அண்ணா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி லீயை பார்த்து வர. அப்போ ஹீரோன்னு அங்கே தானே இருப்பா. ஹீரோ வந்து ஷியா கிட்ட சொல்லிடுறாரு, இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ ஷியாவும் சந்தோஷத்தில் அம்மா கியூ எப்படி அண்ணாவை கரெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஃபன்னாக கேட்டுட்டு இருப்பாள். நம்ம ஹீரோன்னு சிரிக்கிறா. அப்போ ஷியா வந்து ஒரு பையன் கூட இருப்பா. அந்த பையன் நம்ம ஹீரோனை பார்த்தோன்னா ஒரு பயந்த மாதிரி அங்கேருந்து போனால் போதுன்ற மாதிரி எந்திரிச்சு போகிறான். உங்களை பார்த்ததில் சந்தோஷம், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு அவனை பார்த்தோன்னே ஞாபகம் வருது, ஹீரோனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பா. அந்த ஃப்ரெண்டோட லவ்வர் தான் இவன் வந்து இப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி கூடயும் பேசிகிட்டு இருக்கான். டபுள் சைடு ரூட் விட்டுட்டு இருக்கான்றது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோன் அவனை பார்த்துக்கிட்டு முறைச்சிட்டு இருக்க, அவன் ஒரு பக்கம் ஐயோ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிளம்பி போயிடுறான். அப்போது நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ஷியாவை பார்த்து இது என்ன நடக்குது, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஷியா சொல்கிறா, அண்ணா இது ஒன்றும் அவ்வளோ சின்சியரான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, நான் சும்மா நார்மலாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து நீ ப்ளே பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் உன்னையே அவன் ஏமாற்றிட்டு போயிட போகிறான் கடைசியில், பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை இவரும் நம்மளை லாஸ்ட்டாக விட்டுட்டு போயிடுவாரோ, நல்லா லவ்லாம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுவாரோ, ஏன்னா ஒரு பணக்காரர் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசில் மறுபடியும் உறுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஹீரோட வீட்டில் ஹீரோயின் வந்து குக் பண்ணி தரேன்னு வந்திருப்பாளா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிப்பார். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் நம்ம அப்ராடில் போயிடலாம், செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே இல்லை அது என்னால் முடியாது, என்னோட ஒர்க்கை நான் பார்க்கணும், நான் வந்துட்டேன்னா பாட்டி யார் பார்க்கறதுக்கு, நான் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோட பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒர்க் பண்ணுறதை பற்றி. அப்போ ஹீரோ ஒன்னே உன் ஆட்டிடியூட் ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன வேலை தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்க, எனக்கு நீ தான் முக்கியன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ஒன்னே நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் என் ஒர்க்கையும் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ ஒன்னே என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் என்னோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீ ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எது பேசிக்கிறாங்க. அப்போ அந்த காசு விஷயம்லாம் நடுவில் வருவோம். நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து நான் போகிறேன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ ஹீரோயின் நினைக்கிறாரு, நான் கொஞ்சம் ஆர்ஷாக தான் அவட்ட நடந்துக்கிட்டேன்னா நான் எதுக்கு திடீர்னு இப்படி பேசினேன், கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாள்ல, அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. அந்த ஃப்ரெண்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கிட்ட கதறிட்டு இருக்கா, என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனும் இன்னைக்கு கடையில் பார்த்த விஷயத்தில் சொல்லிட்டு இந்த பசங்களே இப்படி தான் இருக்காங்க, என்ன பண்ணுறது நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருப்பா. அடுத்த நாள் வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வீக் ஆஃப் அப்போது தம்பியை பார்க்கறதுக்காக போயிருப்பாள் ஆண்டி வீட்டுக்கு. அங்கே தம்பி கூட போய் விளாட்ருக்கா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹீரோ கிட்ட சண்டை வேற போட்டிருப்பாள்ல. அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் ஒருத்தர் வருவாங்க, ஒரு 40 ஏஜ்க்கு மேலே இருக்கவர். அவர் வந்துட்டு ஹீரோன்னு பார்த்தோன்னே நீ தான் நம்ம கியூ ஒன்று பார்த்து பேசலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு கிட்டே நெருங்க. அப்போ கரெக்டாக ஆண்டி வந்துட்டு வாங்க சாப்பிட்டு பேசலாம், கியூ என்ன பண்ணுற, அவர் ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டு, நம்ம வீட்டுக்கு நான் தான் இன்வைட் பண்ண வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து டைனிங் டேபிளுக்கு போவாங்க. தம்பி ஒன்றே என் அக்கா பக்கத்தில் நான் தான் உட்காருவேன், நீங்கள் தள்ளி போய் உட்காருங்கன்ற மாதிரி அந்த ஆளை தள்ளி விட, அப்போ அந்த ஆளும் வந்து நடுவில் போய் உட்காந்துக்கிறாரு. நம்ம ஹீரோனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீ வந்து மெய்டாக ஒர்க் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், உன் தம்பியோட படிப்புக்கு செலவுக்குன்ட்டு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனா இல்லை அதுக்கு சான்ஸே இல்லை, என்னால் இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. ஆனால் தம்பி உடனே வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, நீங்கள் என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க கேட்பீங்களா, நீங்கள் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து குட்டி பையன் சொல்லிடுவானா கொஞ்சம் ஆர்வத்தில். அப்போ அந்த புதுசாக வந்து போன்றவரும் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து ஹீரோனோட தம்பியை பற்றி தப்பாக பேசும்போது ஹீரோனுக்கு இப்போ கோவம் வந்துடுது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரை டப்பாலாம் இருக்குல்ல அதை எடுத்து மண்டையில் கவுத்து விட்டுருவா. அவனும் கத்த ஆரம்பிக்கிறான், ஆன்ட்டியும் கத்துறாங்க. நம்ம ஹீரோனா இனிமேல் என் தம்பி நான் இங்கே வச்சுக்க மாட்டேன், நீங்கள் பார்த்துக்கிட்டது போகிறோம், நானே வந்து என் இடத்துல வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோனோட ஆன்ட்டியும் அந்த போன்றவர்கிட்ட சாரி மன்னிச்சிருங்க, அவள் இப்படி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு இருக்கு. காசுக்காக ஹீரோனை விற்கலான்னு பார்த்துருப்பாங்க அவங்க. நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தம்பி ஒரு ஸ்கூல் சேர்க்கலான்னு போயிட்டு அங்கே போய் பேசினா அவங்க இருக்கவங்க வந்து உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுமா, நீ எந்த இடத்துலேருந்து வர, எப்படி காசு கட்டுவ, இந்த இடத்துல ஃபீஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இன்னும் எவ்வளோ சொல்கிறா, அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இவ எப்படி ஃபீஸ் கட்டுவான்லாம் கேட்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி மெய்டாக தானே வேலை பார்க்குறா, அதெல்லாம் சொல்லும் போது அவங்க உடனே கண்டிப்பாக அதுக்கு எங்களுக்கு கொடுக்க முடியாதுமா, அப்ளிகேஷனை நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த பெரிய ஸ்கூலில் சொல்கிறாங்களாம்மா. அதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனை வந்து அவங்க மதிக்கவே மாட்டுறாங்க. அவங்க வந்து நீங்கள் போயிடுங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோனை ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்னா பஸ்ஸே வரல. என்னென்னு பார்த்தா பனி புயல் அடிக்க போதாம்மா, எந்த வண்டியும் சரியாக நிற்க மாட்டேங்குது, டாக்ஸியும் நிற்கல. அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்றே தம்பியை கட்டி பிடிச்சி நீ ஃபீல் பண்ணாதப்பா, அக்கா உன்னை வேறு ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு சொல்ல தம்பி அக்காவோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டா, அக்கா எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான்.
அப்போ பனியும் ரொம்ப கொட்ட ஆரம்பிக்குது. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தம்பிக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க ஆரம்பிக்கிறா. சரி நம்ம ஹீரோ கிட்டேயாவது ஹெல்ப் கேட்போம், மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறான். மனசுக்குள்ளே இந்த ஒரு வாட்டி எடுங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அங்கே ஹீரோக்கு ஃபோன் வருது. சண்டை போட்டுட்டு இப்போ தான் இவளுக்கு என் கூட பேசணும்னு தோணுதான்ற மாதிரி அட்டன் பண்ணி போகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோனோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுவார். நம்ம ஹீரோயின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. ஹீரோயின் உடனே தம்பியை பார்த்து நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பியும் சரி காண்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு முன்னாடி தம்பி சேஃபாக கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவரோட ஓவர் கோட்டு ஸ்கார்ஃபு எல்லாத்தையும் வந்து தம்பியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் பனியில் இவன் மாட்டிக்கிறா. ஒரு மாதிரி அன்றைக்கி நைட்டு வந்து ஃபீவரே ஆகிடுது இவளுக்கு. இவள் தம்பியை படுக்க வச்சுட்டு தூங்கும் போது அப்போ இவளுக்கு ஒரு மாதிரி இரும்பல்லாம் வருது. அந்த டைமில் தான் இவளுக்கு மறுபடியும் கால் வருது. ஹீரோயின் ஃபோன் இப்போ தான் வந்து சார்ஜ் எல்லாம் பண்ணியிருப்பா போல். ஹீரோ தான் பண்ணியிருக்காரு. நான் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கீழே தான் நிற்கிறேன், நீ வரியா இல்லை நான் மேலே வருவானே அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்க அவளே உடம்பு முடியாமல் இருக்கா. என்ன பண்ணுறது, இதில் ஃபோன் பண்ணதை பற்றிலாம் ஹீரோ கேட்பாரா. நம்ம ஹீரோயின் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ ஒன்னே சரி நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ நான் கீழே தான் வெயிட் பண்ணுறேன், நான் உன்னை பார்க்கணும் நீ வான்ற மாதிரி ஹீரோ கூப்பிட ஹீரோன்னு போவா. போயிட்டு என்னாச்சு மாஸ்டர் இப்போ நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க, என்கிட்ட அதனை பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு பேசுவாளா. அப்போ ஹீரோவால் அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனால் ஹீரோனுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது. அப்படி ஹீரோ மேலே விழுவாளா. அப்போ தான் அவர் தொட்டே பார்க்குறாரு. என்ன இப்படி காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் பனியில் நடந்து வந்ததுனால இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்னே நான் உன்னை இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோனை படுக்க வச்சுப்பார். ஹீரோனுக்கு ஃபுல்லாக அவர் தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கேர் பண்ணிப்பார். டேப்லெட் கொடுக்கறதுலேருந்து இந்த துணியெல்லாம் நினச்சி ஹீரோனுக்கு வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவர் தான் பார்த்து நம்ம ஹீரோனை பக்கத்தில் இருந்து அவர் தான் தூங்க வைப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எழுந்திருப்பார். அவர் உட்காந்துட்டே தான் இருந்திருப்பார் ஹீரோனை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபோனுக்கு வந்து ஒரு வீடியோ கால் வருமா அந்த டைமில். என்னடா அதுன்னு அவர் எடுத்து பார்ப்பாரு. யார் அது பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து ஹீரோனோட தம்பி தான் பேசுகிறான். யார் நீங்கள், என் அக்கா ஃபோனில் நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி தம்பி கேட்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனோட தம்பி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஹீரோ வந்து தம்பிக்கிட்ட சொல்லியிருப்பார் போல் நான் உன் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அப்போ தம்பிக்காரனும் கேட்டிருப்பான் நீ பாய் ஃப்ரெண்ட்னா எதுக்கு நேற்று என் அக்காவை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு. அப்போ இவரும் ஒரு மீட்டிங் இருந்தது அதனால என்னால் வர முடியலன்னு சொல்ல அப்போ தம்பி சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அக்காவுக்கு. நான் ஆன்ட்டி வீட்டில் இருக்கும்போது போன்ற ஒரு வயசான ஒருத்தர் என் ஆன்ட்டி வந்து என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்கேருந்தே அக்கா அதனால் வந்து சண்டை போட்டு என்னையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு புது ஸ்கூலில் சேர்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு மாதிரி அக்காவை இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் தம்பி வளர அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வருவா. ஏய் நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டு வெளியே வர அவனும் போயிட்டு அக்காவை கட்டி பிடிக்க போவானா. அப்போ ஹீரோவும் அதுக்குள்ளே ஏஞ்சி வந்து நம்ம ஹீரோனோட தலையிலலாம் கை வச்சு பார்க்குறாரு ஃபீவர் போயிடுச்சான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் போயிடுச்சுன்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக இவர் தலையை எடுத்து நம்ம ஹீரோயின் தலையோட வைக்க நடுவில் வர தம்பி மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்கார வச்சு பேச நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் தம்பிக்கிட்ட நீங்கள் யாருன்னு என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தம்பியும் அக்கா அந்த போ இருக்காருல்ல அவரோட இவர் எவ்வளோ பரவாயில்ல, இவர் ரொம்ப அழகாக இருக்காருக்கா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு இந்த போ ஞாபகம் வந்த உடனே இந்த போன்றவன் யாருன்றது இந்த வில்லேஜில் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள், அவனை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்ற மாதிரி அவன் ஓவராக பண்ணியிருப்பானா ஹீரோயின் வீட்டில் போயிட்டு. அதனால நம்ம ஹீரோவும் அங்கே அப்படி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்காக அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு கிட்ட திரும்ப நம்ம சண்டை போட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோனும் தம்பி இதே வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோனை வந்து அவர் தான் மறுபடியும் டேப்லெட்லாம் கொடுத்து அன்றைக்கி நைட்டோ பார்த்துக்கிறாரு கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறா எனக்காக நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிறீங்க, நான் இப்போ சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அப்போ ஹீரோவும் உண்மையாவா சொல்கிறேன் நீயா சொல்கிற அப்படின்னு கேட்க. ஆனால் ஹீரோயின் கண்டிஷன் வைக்கிறா நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு. ஹீரோவும் எனக்கு நீ கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு அந்த டைமில் அங்கேயே கிஸ் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா பேசி சேர்ந்துக்கிறாங்களா. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போவார். ஏன்னா ஹீரோனோட தம்பிக்கு பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்க போக நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உடனே ஹீரோ போய் கட்டி பிடிச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்போ இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போது இவங்க ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னா பெட் ஸ்டே பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ சடனாக நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்து வாஷ்ரூம் போகிறதுக்காக போவாளா. ஹீரோவா வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நம்ம ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு. என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே காத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வருவா. வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கி சொல்கிறா அது வந்துருச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. அப்போ ஹீரோவா அது யார் உன் ஆண்டியா மறுபடியும் தொல்லை பண்ண வந்துட்டாங்களா, அவங்கள போயிட்டு அப்புறம் வர சொல்ல நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல. நம்ம ஹீரோயினா என்னது ஆண்டியா அது இல்லை நான் என் பீரியட்ஸை பற்றி சொல்கிறேன் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டே சொல்லுவா. அப்போ ஹீரோவோ அட
பீரியட்ஸா, அதுதான் சொல்ல வந்தியா, அச்சிச்சோ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒன்னே ஹீரோயின் உனக்கு ஹார்ட் பேக்லாம் ரெடி பண்ணி எதனா கொண்டு வரேன், சூப்பராக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு தெரியாமல் அங்கேருந்து போயிடுவார். நம்ம இன்னும் ஹீரோ பண்ணுறதுலாம் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருப்போம். ஹீரோ வேற அடுத்த நாள் வந்து ஏதோ ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லியிருப்பார், பிஸ்னஸ் ட்ரிப்பு. அடுத்த நாள் வந்து அதனால நம்ம ஹீரோயினுமே வந்து அந்த கெஸ்ட் ரூமில் தான் தங்கியிருப்பாளா. நம்ம ஹீரோ ட்ரிப்பு போன சமயத்தில் ஆன்ன்ற மாதிரி ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரை பற்றி ரூமர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு மாதிரிலாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ரூமர் தான், ஆனால் நம்ம ஹீரோயின் அதை பார்த்தா ஒரு வேளை இவரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டாட் இவங்க தான் போல இருக்கு, இந்த ஆன் தான் போல, இவங்க தான் மேட்ச் ஆவாங்க. என்ன தான் இருந்தாலும் நான் தான் ரிச்சா இல்லையே, என்ன தான் இப்போ இவர் லவ் பண்ணாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்னன்னா ஹீரோ வந்து எவ்வளோ ஃபோன் பண்ணும், நம்ம ஹீரோயின் எடுத்துருக்க மாட்டா, ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க மாட்டா. அதை நினச்சி புலம்பும் போது அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோ பற்றி இப்போ வளம் வர ரூமரை பற்றி சொல்லும் போது நம்ம ஹீரோவோ இதான் ரீசனா, அப்போ உடனே நான் போயிட்டு அவளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஆனால் அசிஸ்டன்ட் வந்து வேற ஒரு விஷயத்தையும் காட்டுறாரு. பாஸ், இந்த ஃபோட்டோவையும் பாருங்க, மேடம் கூன் சொல்லிட்டு ஒருத்தர் கூட வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த கூன்றவர் மேடம்க்கு ஏதோ ஆஃபர்லாம் கொடுக்குறாரு, இவங்க 2 பேருக்குள்ளே என்னன்னு தெரிலன்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிக்க நம்ம ஹீரோவா யார் இந்த கூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து கடுப்பாயிடுறாரு. ஆனால் அந்த உண்மையாகவே அந்த கூ யாருன்னா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் தான். அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காரு. கம்மி ரேட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு கேட்டில்லாமா இதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ அனுப்பின 5 மில்லியன் காசு இருக்குல்ல, அதை வச்சு நமக்கு எதனா யூஸ் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. அந்த ஆஃபரை வந்து பேசிக்கிட்டு அதனால தான் கூகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோக்கு இன்னும் தெரியல. இவ்வளோ ஒரு பக்கம் இதை நினச்சிட்டு இருக்க, ஹீரோயின் ஒரு பக்கம் நானை பற்றி நினச்சிட்டு இருக்க. இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அங்கே ஷியா கிட்ட பேச போவாளா. ஷியா வந்து ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறா, கொஞ்சம் குக்கிங் ஸ்கில் எனக்கு சொல்லித்தாங்க, அண்ணா வேற எனக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரி ஸ்வீட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே ஷியா சொல்கிறா, அண்ணனுக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது, ஆனால் நீ செஞ்சினா அண்ணன் எது வேணால் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷியா பேசிகிட்டு இருப்பா. அப்போது ஊர்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை நல்லா பார்த்துக்கிட்டது வந்து ஹீரோட பாட்டி தான். ஹீரோட அப்பா இருந்ததுக்கப்புறம் அம்மா வந்து மோஸ்ட்லி அப்ராடில் தான் இருப்பாங்க. இப்போ மறுபடியும் வராங்க. வரும்போது அந்த ஆனை கூடவே கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஆனா ஷியா கூட நல்லா பழகுறேன்ற பேரில் நானும் எதனா சமைக்கிறேன், எனக்கு உன்னோட கிட்டெல்லாம் தரியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ உடனே அங்கே ஷியாவோட அம்மாவும், ஷியாவுக்கும் இவங்க தான் அம்மா, ஏன்னா ஹீரோவும் நம்ம ஷியாவும் அண்ணன் தங்கச்சி தானே, அப்போ நீ இதெல்லாம் கேட்க வேண்டாமா, நீயே பண்ணுன்ற மாதிரி ஆன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா சரி இவங்க இதுக்கு மேலே பேசிக்கிட்டோம், நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டியை பார்க்க போகிறேன்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பிடுவா. ஹீரோயின் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ கரெக்டாக அங்கே வருவாரா. இவங்களும் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இருப்பாங்க. ஹீரோ போனதுமே அங்கே ஹீரோனை பார்த்து இதெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்குமே கோவம் இருக்குது அந்த கூவை நினச்சி. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து இந்த ஆன் இருக்கல, அவள் நம்ம ஹீரோக்கு அவள் ஒரு ஃபுட்டு செஞ்சிருப்பா போல், அதை எடுத்து வைக்கலான்னு போகும்போது அந்த ஃபுட்டை பார்த்தது ஸ்வீட் மாதிரி தெரியுது. ஹீரோ வந்து எனக்கு ஸ்வீட்னா பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த ஆன் பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அது முன்னாடியே தெரியுமே, நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாதா, அதனால தான் இதை கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா செஞ்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இங்கே இதை சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறது தெரிஞ்சு ஷியா ஒன்னே, ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவ சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அப்போ நேரத்தில் நம்ம ஹீரோட அம்மா வந்து பாட்டிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா என்ன பண்ணலாம், ஆன் வந்து இவனோட சைல்ட்ஹுட்லேருந்து நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ வந்திருக்கால என்ன முடிவெடுக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இது நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது அவள் பாட்டிக்கு சூப் ஊற்றி கொடுக்கலான்னு போவா. அந்த ஸ்பூனெல்லாம் அப்படியே கீழே போட்டுடுறா. இதை பார்த்துட்டு ஹீரோட அம்மாலாம் திட்டுறாங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் ஒன்றே சாரி மேடம் மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கே வந்து போகலான்னு பாப்பா. இப்போ பாட்டி ஒன்றே எழுந்திரிச்சிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நானும் வந்து போகிறேன், கியூ என்னை கூட்டிகிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஹீரோட அம்மாவும் நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், என்ன இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்லுங்கள், ஆனுக்கும் லீக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேணாமா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க, அப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி வாடுது. பாட்டி சொல்லிடுறாங்க ஸ்ட்ரெயிட்டாக, இது வந்து அவனோட டெசிஷன், அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான், ஏன்னா இது அவனோட லைஃப் தானே, அதனால இதெல்லாம் நீ ஏன்னு கேட்டுட்ருக்காத, உன் பையன்ட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கியூவோட போயிடுறாங்க. அப்போ கியூக்கு வந்து ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, பாட்டி தூங்க வச்சுட்டு நீ என்னோட பிளேஸுக்கு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்க. நம்ம ஹீரோன்னு வந்து ஹீரோட ரூமுக்கு தான் போகிறாங்க. போகும்போதே இவன் ஹீரோக்காக அப்போ பண்ணியிருப்பாளா ஷியா கூட சேர்ந்து அந்த பிஸ்கெட்லாம் நம்ம ஹீரோக்காக இப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருப்பா ரொம்ப நேரம், அதை எடுத்துகிட்டு போகிறா. ஆனால் ஹீரோ உங்கள் கோமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ முறைச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோனும் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனும் கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ சொல்லுவார், என்ன நீ எப்படி பேசிகிட்டு இருக்க எதுவும் தெரியாத மாதிரின்ட்டு. நம்ம ஹீரோனும் கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த 3 நாள் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனும் பாட்டியை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ ஒன்னே அப்போ லீவ் போட்டு அன்றைக்கி வெளியே போய் கூவை பார்த்தியே அதுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க,
ஆமாம் லீவ் போட்டுட்டு போனேன், கூவை பார்த்துருந்தான். ஆனால் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் அப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா, ஸ்பை வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோவும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த கூ யார், என்ன விஷயம் சொல்லாமல் நீ என்ன இப்படி ஆர்கியூ பண்ணுறிய அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு டக்குன்னு கோவத்தில் ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. கோவப்பட்டா சண்டை போட்டுப்பாங்கன்னு பேர், ஆனால் ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. அன்றைக்கி நைட்டு வர ஒன்றா ஸ்டே பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோனும் சைலண்டாக தான் இருந்திருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ சிரிச்சிட்டே எந்திரிச்சு உட்காடுறாரு. ஹீரோன்கிட்ட எதுவுமே சண்டைலாம் போட்டுக்கல. போயிட்டு நம்ம ஹீரோன் பிஸ்கெட்டை வேணான்னு சொல்லியிருப்பார்ல, அதை எப்படி சாப்பிட்டு பார்த்தா இது ஸ்வீட் இல்லையே, இது வந்து சால்ட்டியாக இருக்குது, நல்ல ஃப்ளேவராக இருக்கேன்ற மாதிரி ஹீரோ வந்து ஓப்பனாக பேச நம்ம இன்னும் சொல்கிறா எந்திரிச்சு. நானும் அதை தான் சொல்ல வந்தேன், நீங்கள் தான் ஸ்வீட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நேற்று நான் கொண்டு வந்து தூக்கி போட்டீங்க சாப்பிடாம அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அப்போ ஹீரோவும் சாரி நேற்று இருந்த டென்ஷனில் நான் கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லை ஆனை பற்றி ரூமர்ஸ் கிளம்பிட்டுருக்குல அதெல்லாம் நீ நம்பாத, அதெல்லாம் ஃபேக் தான், அந்த ஃபோட்டோ எடிட்டிங் கூட ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோனா இவர் அந்த ரூமரை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா, அப்போ என்ன அவ்வளோ முக்கியமாக இவரை நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்புறம் கூவை பற்றி கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கூவை பற்றி எல்லாமே சொல்கிறா. கூ வந்து பக்கத்து வீட்டுக்காரரு, நீங்கள் கொடுத்த காசை வச்சு ஒரு வீடு வாங்க தான் அவர்கிட்ட அந்த ஆஃபரில் பேசினேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனும் எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி இப்படி பேசினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் என்னென்னா பாட்டி ஏதோ வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோன் வந்து பாட்டியோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோன் சைட் அடிச்சுட்டே இருக்க, பாட்டி நோட் பண்ணிடுறாங்க. ஏன்டா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க, அவட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் பேச வந்தேன்னா எனக்கும் அவளை பிடிக்குன்ற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பாட்டி அதெல்லாம் ஆல்ரெடி அப்படின்ற மாதிரிலாம் தான் ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோனும் இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அம்மா வந்து ஆனை கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி அம்மா நீங்கள் வெளியே போகிறீங்களா, நீங்களும் வந்து நீங்கள் ஆனையும் கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து சுற்றி பாருங்கன்னு சொல்ல, ஹீரோ என்ன போகிறது தெரியும் அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ ஒன்றே இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய இடம்லாம் கிடையாது, அவன் நினச்சி அவள் தனியாக கூட போய் சுற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, பாட்டியும் என்னை பார்த்து நீ கோச்சுக்காதம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க கூட போகிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு கியூ வரா, அப்புறம் என் பேரனும் வரா, அது போதும்னு சொல்லிட்டு பாட்டி ஆனை அங்கேயே விட்டுட்டு ஹீரோவை மட்டும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஹீரோவை ரூம் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாட்டி ஒன்று ஏன்டா இந்த இடத்துலையும் வந்து ஓவராக நடிக்கிறீங்க, எனக்கு தான் உங்களை பற்றி தெரியுமே அப்படின்ற மாதிரி பாட்டி ஓப்பனாக பேச நம்ம ஹீரோனும் வெக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோனும் வந்து ஹீரோ கூட ஸ்டே பண்ண போகும்போது, அதாவது அந்த ரூமுக்கு போகும்போது ஹீரோன் சொல்லுவா பாட்டி அங்கே தூங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணுறாரு. ஏன்னா பாட்டிக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும் நீ எதுவும் ரொம்ப ஃபீல் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் தான் இந்த ரூமோட கதவை யாரோ தட்டிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோனும் ஒரு நிமிஷம் நீங்கள் போயிட்டு யாருன்னு பாருங்களேன், யாரும் முக்கியமான ஆள் வந்திருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோ போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஆன் இந்த இடத்துக்கே நம்ம ஹீரோ தேடி வந்துட்டேன், நம்ம ஹீரோ பேசணும்னு சொல்லிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ போயிட்டு அப்புறம் வா, நம்ம மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ டோரை சாத்து போனால் ஆன் விட மாட்டேங்கிறா. நம்ம சின்ன வயசில் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருந்துன்னு உனக்கு தெரியும்ல, நீ என்ன இப்படி என்னை வெறுக்க பார்க்குற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இவன் முன்னாடியே அங்கே தான் பக்கத்தில் ஹீரோன் ஓரமாக நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி இழுத்து இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, அப்போ ஆன் ஒன்னே இது மேட் தானே, இதை பற்றி உன் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா, என்ன போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இதில் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ண போகிறாங்க, இது என்னோட விருப்பம் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை ஆன் வந்து இதை கேட்டோடனே சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் இந்த விஷயத்த நானும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஆன் இப்போதைக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இருந்தாலும் ஒரு மாதிரி அமைதியாக இருப்பா. அவள் உங்களை விரும்புகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே சொல்ல, ஹீரோ ஒன்னே அவள் என்ன விரும்புனா என்ன, நான் உன்னை தானே விரும்புகிறேன், அவள் அப்படி பேசும்போது உனக்கு ஜெலஸ் ஆகலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோன் ஒன்னே ஆச்சி தான் எனக்கும் உங்கள் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோன் சொல்ல, அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோன் வாயால் அதை கேட்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோனை பிடிச்ச மறுபடியும் ஹீரோ அங்கே ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அன்றைக்கி அந்த டே முடியா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோன் வந்து மார்னிங் ஆனதும் அந்த பால்கனியில் நின்றுட்டு கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆன் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட பேச வந்திருப்பா. ஹீரோன் கிட்ட பேசணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோன் வந்து சொல்லுங்க மேடம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவா. நான் அவள் வந்துட்டு நீ ஒரு மெய்டு தானே, உனக்கே தெரியும், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, லீ வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக லீ வந்து அவனோட அம்மாட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை, உனக்கு தெரியுதா, ஏன்னா அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீ ஒரு மெய்டு, அதனால தான் அவன் பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்கான், எப்படியும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், விட்டுட்டு போயிடுவான், அதனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன சேர்த்து வச்சிடா அவன் கூட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் சொல்கிறா அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், என்னை கல்யாணம் பண்ணிக்காம கூட போட்டோம், ஆனால் அவர் என் கூட இருக்க வரைக்கும் நான் அவருக்கு சின்சியராக தான் இருப்பேன், என்கிட்ட இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து ஆன்கிட்டே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுவா. அங்கே ட்ரிப்பும் முடியுது, ஹீரோன் வீட்டுக்கும் போகிறா. அப்போ வந்து ஒரு நூடுல்ஸ் செஞ்சு பசிக்குதுன்னு சொல்லி
சாப்பிடுவாளா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும் அவளுக்கு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரெக்னென்சி கிட்டே எடுத்து நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்ப்பா. ஒரு டவுட்டோட தான் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா பண்ணுறது, குழந்தையெல்லாம் வச்சுட்டு எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதில் ஆன்ட்டி வேற கால் பண்ணி காசு அனுப்புமா உன் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபோனை வச்சுட்டு ஃபீல் பண்ணுறா. இந்த குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா லீகலாக அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், தப்பாக இந்த குழந்தைய பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறா. சர்ஜரி பண்ணலான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் வயிற்றில் ட்வின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன தான் வந்து அவர் என்னை இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நினச்சிக்கிறா. ஏன்னா அவர் ரிச்சான ஆள், அந்த ஃபேமிலியிலேருந்து நம்ம கண்டிப்பாக தொல்லை கொடுப்பாங்க, குழந்தைங்களை எதுனா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் குழந்தைங்களை வந்து நம்மளே நல்லபடியாக வளர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. குழந்தைங்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துடுறா. அப்போ கரெக்டாக ஹீரோக்கிட்டேருந்து கால் வருது. ஃபோன் பண்ணவர் பாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். ஹீரோயின் பதறி அடிச்சு அங்கே போய் பாப்பா. அங்கே ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டிக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஹீரோயின் போனதுமே நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்ல போக ஹீரோ வந்து அவங்க அம்மா முன்னாடியே ஹீரோயின் கையை பிடிச்சி பேச ஆரம்பிப்பார். அப்போ அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருது, ஆனால் பெருசாக கேட்டுக்கல. இவங்க 2 பேரும் பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வராங்க. வந்துட்டு பாட்டிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அது மட்டும் இல்லை அவங்களால இப்போதைக்கு எந்திரிச்சு நடக்கவும் முடியாது, கையை அசைக்க முடியாது, பேச முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அவங்க இப்போதைக்கு மயக்கமாக தான் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அங்கேயே சோர்ந்து உட்காந்துருவார். ஹீரோயின் கிட்ட புலம்புறாரு, என் பாட்டி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளாம் சொல்ல, சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப கஷ்டம் கொடுத்தோம் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் சின்ன வயசுலன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்போ ஹீரோ சொல்லுவார், எனக்கு குழந்தைங்களாம் பிடிக்காது, ஏன்னா என் பாட்டியோட இன்னொரு பேட்டி, அதான் ஸ்டார்டிங்கில் அந்த பாப் கட் போட்ட ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவள் வந்து சின்ன வயசில் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாள் நான் பாட்டியை, அதை பற்றிலாம் சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ஹீரோ மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய பற்றி கேட்க வந்திருப்பா போல இருக்கு. அது ஹீரோக்கு தெரியல. நம்ம ஹீரோ பாட்டுக்கு பாட்டியை தொல்லை பண்ணதுனால குழந்தைங்களை பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஹீரோக்காக ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. அது தெரியாமல் ஹீரோயின் வெளியே வருவா, ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் கையும் காலமாக உங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஹீரோ தனியாக உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் ஓரமாக நின்று கேட்டுட்டு இருப்பா, இதுக்கு என்னதான் முடிவு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அப்போவே சந்தேகம் வந்ததா ஹாஸ்பிட்டல்லே அவங்க கையை பிடிக்கும் போது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்கம்மா, நீங்கள் அவளை விட்டு போன்னு சொன்னால் நான் நோதான் சொல்லுவேன்னு சொன்னோடனே அவங்க அம்மா கோச்சிக்கிட்டாங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இதுக்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, குழந்தைய பற்றிலாம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹீரோனுக்கு வந்து கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அங்கிள்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்பாவோட ரிலேட்டிவ் சைட்லேருந்துன்னு சொல்ல நம்ம ஹீரோனை அவரை போய் மீட் பண்ண போகிறாங்க. அவர் பேர் யான். அப்போ அந்த யான்ன்றவரும் அங்கே நம்ம ஹீரோனோட அப்பாவை பற்றி சொல்கிறாங்க, உன் அப்பா இப்போ சாவர நிலவில் இருக்காருமா, அவர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, என் அப்பா எங்களுக்காக என்ன பண்ணார், எங்கள் அம்மாவை விட்டுட்டு போனார், என் தம்பியும் கூட பார்க்காம விட்டுட்டு தானே போனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனோட அங்கிள் இந்த யான்ன்றவர் சொல்லிட்டு இருக்காரு, அப்படிலாம் இல்லைம்மா, உண்மையாகவே அவர் உங்கள் அம்மாவை நல்லா தான் பார்த்தாரு, ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால அவரை ஃபோர்ஸ் பண்ணி அப்படி அந்த இடத்துலயே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க ஃபேமிலியில் வேற ஒரு பொண்ணுக்கு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு, இப்போ அவர் சாகிற நிலைமையில் இருக்காரு, அந்த டைமில் இப்போ உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு, அவர் உனக்கும் உன் தம்பிக்கும் எதுவுமே பண்ணாமல் இல்லைம்மா, உனக்கும் உன் தம்பிக்கும் சேர்த்து 30 மில்லியன் அவர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. 30 மில்லியனா, என்னடா அதுன்ற மாதிரி, இது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இதில் வேற போகலாமா வேணாமான்னு யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோனோட ஆண்டி இங்கே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறது இவர் தான்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல். அவங்க வந்துட்டு, இந்த மாதிரி நீ லவ் பண்ணுறலப்பா, கியூவோட ஆண்டி தான் நான், என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது கொடுப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒன்னே, சரிங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை மட்டும் வச்சுட்டு போங்க, நான் பார்த்து உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து 2 ஹவர்ஸில் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இவங்க உண்மையாகவே கியூக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கியூவோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, அசிஸ்டன்ட் சொல்லும் போது நம்ம ஹீரோனோட அக்கௌண்ட்டில் 30 மில்லியன் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு அக்கௌண்ட் நம்பர் போல் இந்த ஆண்டி மறைச்சி வச்சிருக்கு. இது நம்ம ஹீரோக்கு தெரிய வர, அதுவும் யான்ன்ற ஒரு நேம்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கா, யான்றவன் எவன், அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 30 மில்லியன் அனுப்பியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவம் வருது. வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோன் பேச போனால் ஹீரோ கோவமாகவே முழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோன் என்னாச்சுன்னு கேட்டால் அப்போ ஹீரோ உடனே கேட்டுறாரு, அந்த 30 மில்லியனை பற்றி நீயாவே ஒழுங்காக சொல்லிடு, யார் அந்த யானு, என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லும் போது
ஹீரோனுக்கா ஆல்ரெடி வந்து அவளை ஃபாலோ பண்ணால் அவளுக்கு பிடிக்காது. அவள் ஒன்றி கேட்க ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா ஆன்ட்டி வந்ததெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லல. நம்ம ஹீரோன் வந்து மறுபடியும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா, இதை பற்றிலாம் இப்படி தான் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு போகலான்ற மாதிரி முடிவு பண்ணுறா. ஏன்னா ஹீரோன் வயிற்றில் குழந்தை வளருது, இவர் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டார், நம்மளால இவரோட ஃபேமிலி பிரிய வேணாம், நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவரை விட்டு விலகிடலான்ற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்ணிட்டு நான் உங்களை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாளாம். ஹீரோக்கா ஒரு பக்கம் கோவம், அந்த யாருன்னே சொல்லாமல் இப்போ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிட. அடுத்த நாள் ஹீரோனை வந்து ஹீரோட அம்மா மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. என்னன்னு பார்த்தா, என் பையனுக்கு நீ தேவை கிடையாது, நீ கண்டிப்பாக செட் ஆக மாட்டேன், உனக்காக 10 மில்லியன் அமௌண்ட் தரேன், நீ எடுத்துகிட்டு தயவு செஞ்சு போயிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இவங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க, இல்லைனா வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் வேறு வழி இல்லாமல் அதை எடுத்துக்கிறா. ஆல்ரெடி வந்து அப்பா அனுப்பின 30 மில்லியன், ஹீரோவே வேறு ஆல்ரெடி ஒரு 10 மில்லியன்லாம் நம்ம ஹீரோனுக்காக அனுப்பியிருப்பார் போல. அது எல்லாமே இருக்குது, இதை வச்சு குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க முன்னாடி அந்த செக்கை வாங்குற மாதிரி வாங்கிட்டு போவா. ஆனால் போகும்போது நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை மட்டும் அங்கேயே கசிக்கு போட்டுருவா. அவங்க அம்மா கிட்ட வாங்கினதை நம்ம ஹீரோன் யூஸ் பண்ண மாட்டா, அது வேணான்ற மாதிரி போட்டுட்டு போயிடுவா. ஆனால் இங்கே ஹீரோவா ஹீரோன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு செம்மையாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோட அம்மா அங்கே வருவாங்க. வந்து ஹீரோ இப்படி இருக்க நிலைமையை பார்த்துட்டு, அவள் செக் வாங்கிட்டு இவனுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா போல இருக்கு, அதனால தான் இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நம்ம பையனை நம்மளே சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா ஹீரோவை பார்த்து பேச போகிறாங்க. ஹீரோ கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, அவளே உன்னை வேணான்னு விட்டுட்டு 10 மில்லியனை வாங்கிட்டு போயிட்டா, நீ எதுக்கிட்ட ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல. ஹீரோக்கா ஆல்ரெடி இந்த யான் விஷயம் அவன் எவனே தெரியல 30 மில்லியன் அனுப்பியிருக்கான் அப்படின்னு காண்டில் இருந்தவர் இப்போ 10 மில்லியன் அம்மாண்ட வாங்கிட்டு போயிருக்காள் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் கோவப்படுறாரு. ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவார். ஆனால் ஹீரோன் வந்து இல்லை, நான் நீங்கள் நினச்சபடியே இருந்துக்கிறேன், காசுக்காக தானே நான் இருக்கேன்னு நினச்சிங்க, அப்படின்னு நினச்சிக்கோங்க, நான் போயிடுறேன், எனக்கு எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா. நம்ம ஹீரோ வந்து ரிப்ளை பண்ணுறாரு, நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மெசேஜ் போல் ஏன்னா ஹீரோயின் பிளாக் பண்ணிட்டா. இருக்கு செம கோபம். அடுத்த நாள் ஹீரோயினோட தம்பியும் அங்கிளை மீட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்கு முன்னாடி ஹீரோட பாட்டியை பார்க்கணுன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து பாட்டிக்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்காரு. பாட்டி, நீங்கள் கியூ நல்லவன் தானே சொன்னீங்க, ஆனால் அவள் வந்து யானுன்ற ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கான்னு நினைக்கிறேன் பாட்டி, ஏன்னா அவள் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சோகமாக பாட்டிக்கிட்ட புலம்பிட்டு அவரை எந்திரிச்சு போயிடுவார். பாட்டியால் தான் எதோ ரியாக்ட் பண்ண முடியாது, கண்ணை மூடிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பேசுறதெல்லாம் நம்ம பாட்டி கேட்கும். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வந்திருப்பா, ஹீரோ இல்லாத சமயமா. அப்போ வந்துட்டு பாட்டியை பார்த்து எல்லா உண்மையும் சொல்கிறா. உண்மையாகவே ஹீரோ இப்படி நினச்சிருக்கிறது தப்பு, யானுன்றவர் என்னோட அங்கிள் தான், அதை நான் அவர்கிட்ட சொல்லலை, எதுக்கு சொல்லணும், ஏன்னா அவர் எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் தெரியும், உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வரும்னு தெரியும் பாட்டி, என் வயிற்றில் 2 குழந்தை வளருது, அந்த குழந்தைய நான் கண்டிப்பாக போய் நல்லா பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஹீரோன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. பாட்டி மனசுக்குள்ளே, நான் உன்னை கிராண்ட் டாட்டர் இன்லாவாக நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னோட பெரிய பெரிய பேர பிள்ளைங்களெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா, இப்படி போகாத, விட்டுட்டு போகாத அப்படின்ற மாதிரி பாட்டி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நம்பிடுன்னா எதுவுமே தப்பு பண்ணல பாட்டி, அவர் என்னை லவ் பண்ணதும் நான் லவ் பண்ணதும் ஒன்று தான், ஆனால் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனவ தான். அங்கே ஊருக்கு போனவ ஒரு 4 months ஆயிருக்கு. நம்ம ஹீரோனுக்கு வயிறெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. வெளியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வந்து சாரின்னு கேட்பாரு. இவர் யாருன்னு தெரியுதா, அதான் அந்த நூடுல்ஸ் பாக்ஸோட ஓனர், ஹீரோட ஃப்ரெண்டு. ஹீரோன்னு பார்த்தோன்னே, எனக்கு உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் கியூ தானே, இந்த லைவ் ஸ்ட்ரீமர் தானே, அது மட்டும் இல்லை லீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அவனோட குழந்தை தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோனோட அங்கிள் அங்கே வந்து என்னம்மா செக்கப் போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, நம்ம ஹீரோனும் அங்கிள் போகலாம், இங்கே நிற்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு இருக்கால ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட வந்து போயிடணுன்ற மாதிரி ஹீரோ நினச்சி போயிடுறா. இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்கிறாரு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவா, நான் தான் அவகிட்ட பிரேக்கப் பண்ணிட்டேனேன்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஃப்ரெண்டு எல்லாமே சொல்கிறா அந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இதை கேட்டோன்னு இன்னும் கோவம் வருது. என்னை விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் இந்த யானோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்கியா, நான் எவ்வளோ லவ் பண்ணேன், ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை கிளியரா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டு கோவமாக வண்டியை ஓட்டுவாரா. அப்படி ஓட்டும் போது ஹீரோட வண்டிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து வைரலாக பேசுகிறாங்க. என்னென்னா ஹீரோ வந்து ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் தானே, நம்ம ஹீரோனுக்கு அந்த நியூஸ் தெரிய வருது. இதில் நம்ம ஹீரோயின் வேறு ஹீரோவை ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பா. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு நினச்சி தான் ஊரை விட்டு வந்திருப்பா. ஆனால் அவர் இப்படி சாக போகிறாரு, அப்படி அவருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே பதறி அடித்து ஓடி வந்துட்டு இருக்கா. இங்கே
இங்கே நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு தான் இருப்பார், ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருப்பார். நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்க அங்கே இருக்க நர்ஸ் வந்து அவங்க முன்னாடி இருக்க ஒரு ஃபைலை பார்த்து இந்த ரூம் நம்பர் தான், அவர் ரொம்ப சீரியஸாக இருக்குது, உயிர் போகிற நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் போனதுக்கப்புறம் தான் வேறு ஏதோ நம்பர் மாற்றி சொல்லிட்டோம் போல இருக்குது, வேறு பேஷண்ட்டை பற்றி சொல்லிட்டோன்ற மாதிரி அந்த நர்ஸுக்கு தெரிய வந்து ஹீரோனை கத்தி கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே மேலே போயிட்டா. அவள் போய் பார்த்தா 606 தான் சொல்லியிருப்பாங்க அந்த நர்ஸும், ஆனால் அது வேறு நம்பர் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை பற்றி கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அழுகிறா, என்னை விட்டுட்டு போக பார்க்குறியா லீ, ஏன் இப்படி பண்ணுறீங்க மாஸ்டர் அப்படின்னு நம்மளாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ பேசுறது நல்லா கேட்குது, இவ ஏன்டா இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரு, கண்ணை திறக்கல. ஹீரோன் அழுதுகிட்டே இருக்கா, என்னை விட்டுட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ நினைக்கிறாரு, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டு வேற ஒருத்தரோட குழந்தைய சுமக்கிறிய, அப்படியே எனக்காக அழுவுறன்ற மாதிரி நினைக்க. ஹீரோயின் சொல்கிறா, இன்னும் உங்ககிட்ட முழுசாக நான் எதுவுமே சொல்லியே, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த யான் உண்மையாகவே என் அப்பாவோட தம்பி தான், என்னோட அங்கிள், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. இந்த குழந்தையும் யாருது தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல வர நம்ம ஹீரோ ஒன்று எந்திரிச்சுக்கிறாரு. என்ன சொல்கிற, அப்போ நான் ஒரே ஒரு ஆம்பளை தான் உன் லைஃப்பில் இருக்கேனா, அப்போ இதெல்லாம் வந்து பொய்யா, நீ ஏன் என்கிட்ட மறைச்சன்ற மாதிரி ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோனுக்கா ஹீரோ இப்படி நல்லா எந்திரிச்சு உட்காந்து பார்த்தோன்னே அப்போ உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நிலைமை ஆயிடுது. நம்ம ஹீரோனை வந்து படுக்க வச்சு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ட்வின் பேபிஸ் இருக்குன்ற மாதிரி எல்லாம் தெரிய வர அங்கே பாட்டி வந்து இவங்க 2 பேர் பேசுறதையுமே கேட்டிருப்பாங்கல்ல, அவங்களால ரியாக்ட் தான் பண்ணியிருக்க முடியாது. இப்போ எந்திரிச்சு நல்லா பேசுகிறாங்க, அங்கே பேரை நல்லா அடிக்க போகிறாங்க. அடி அந்த குழந்தைய உனது தான்டா, நீ அவளை தப்பாக நினச்சி இப்படி புரிஞ்சுக்கிட்டியடா அப்படின்னு நம்மளாம் வந்து அடிக்கலாம் வருவாங்க. நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிருக்கும். ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து சாரின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கண்ணை திறப்பா, நீங்கள் எல்லாம் ஓகேவா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்மளாம் ஹீரோன் கேட்க, இங்கே நம்ம ஹீரோ இப்படி கொஞ்சம் கொலவரத்தை பார்த்துட்டு பாட்டி ஷியா அது மட்டும் இல்லை ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்மான்னு அப்படி நினச்சிடக்கூடாது, இவ்வளோ லவ்வோட குடும்பத்தோட வாரிசை சுமக்கிறேன்னு தெரியாமல் நான் உன்னை அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் மன்னிச்சிருன்ற மாதிரி. அப்போ ஹீரோட அம்மாவும் சாரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்போனா இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல உரிமை கிடச்சிருச்சு, என் அம்மா மாதிரி நான் ஏமாறல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ ஹீரோ உடனே சொல்கிறாரு, கண்டிப்பாக உன் அம்மா அனுபவிச்ச கஷ்டத்தை நான் எப்படி உனக்கு கொடுப்பேன் நீ நினச்சேன், நான் உன்னை அப்படி தான் லவ் பண்ணேனா, நீ அது வரைக்கும் இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா, இப்பயே சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஹீரோயினுக்காக கஸ்டமைஸ் பண்ண ஒரு ரிங்கு அதை எடுத்து நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதுக்கு மேலே நீ எப்படி நினைக்கிற நானும் பார்க்குறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா கியூ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ தான் புரியுது இவர் நம்மளை உண்மையாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, ஃபேமிலியோட சப்போர்ட்டோட எல்லாரோட பெர்மிஷனோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க அவர் ரிங்கை போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோ சந்தோஷமாக அங்கே ஹீரோனுக்கு கிஸ் பண்ண ஹீரோயின் வயிற்றுல 2 பேபிஸ் வேறு. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி எங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னகிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.